ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 10th மற்றும் 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தமிழகத்தில் 10th மற்றும் 12th எக்ஸாம்லாம் பார்த்தா முடிச்சிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். +2 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீட்டு பணி திங்கட்கிழமை நிறைவடைந்தது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது ஸோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே திங்கட்கிழமையோட முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் +2 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் 2 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. சுமார் 17 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி திங்கட்கிழமையுடன் நிறைவு பெற்றது. இது தொடர்பாக தேர்வுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, தமிழகம் முழுவதும் 150க்கும் மேற்பட்ட முகாம்களில் விடைத்தாள் திருத்துதல் பணிகள் நடைபெற்றன. இதில் சுமார் 80,000க்கு மேலான ஆசிரியர்கள் ஈடுபட்டிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது விடைத்தாள் திருத்துதல் முடிந்ததை அடுத்து மாணவர்களின் மதிப்பெண்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து மதிப்பெண் பகுப்பாய்வு உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகளை முடித்து ஏற்கனவே திட்டமிட்டபடி தேர்வு முடிவுகள் +2 வகுப்புக்கு மே 8ஆம் தேதியும் 10ஆம் வகுப்புக்கு மே 20ஆம் தேதியும் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுக்கான தேதி என்ன அப்படின்னா, +2க்கு 8/5/2026 அன்னைக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க. 10th 20/5/2026 அன்னைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, dge.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாக உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க. அதேமாரி tnresult.nic.in இந்த வெப்சைட் மூலமாக டைரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு சூட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்குங்க. விரைவில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் அன்னைக்கு இதில் வந்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 12th ரிசல்ட் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ ரிசல்ட் எந்தெந்த சப்ஜெக்ட் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இதே மாதிரி தான் 10th என்னைக்கோ அன்னைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 10th ரிசல்ட் நேராக கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன படிக்க போகிறீங்க, என்ன மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், அது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி வருகின்ற எல்லா அட்மிஷன்ஸ் கொடுத்துமே நம்ம சேனலில் வீடியோ போடுவோங்க. அதனால் இது வரைக்கும் நம்முடைய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.